வான்முகி வளாது வைக மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முகி அரசெய்க குறைவிலா உயிர்கள் வாழ நான்மறை அரங்க ஒங்க நர்த்தவம் வேது மல்க மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். கோவை பெரியகடை வீதி மாகாளியம்மனுக்கு ஆடி வெள்ளி சிறப்பான அலங்காரம் செய்யப்படுகிறது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு அலங்காரம் செய்யப்படுகிறது. இன்றைக்கு ஆடி வெள்ளி 5வது வெள்ளிக்கிழமை 5 டன் காய்கறினாலே 28 வகையான காய்கறிகள் வச்சு சுவாமிக்கு அலங்காரம் செய்யப்பட்டது. தேசமும் தெய்வமும் என்று சொல்லக்கூடிய தன்மையிலே மூவர்ண கலரிலே காய்கறி அலங்காரம் செய்யப்பட்டது. சுதந்திர விழாவை வரவேற்கும் விதமாக முதல்ல செய்தோம். இன்றைக்கு சுதந்திரம் முதல் நாள் முடிந்ததுக்காக அந்த நினைவு கூறும் வகையில் இன்றைக்கி செஞ்சுருக்கிறோம். இன்றைக்கி காலையில் நம்ம கேரளாவில் வயநாட்டில் ஈக சீற்றம் அடைந்தவங்களுக்காக இன்றைக்கி பிரார்த்தனை செய்தது, தீபம் ஏற்றி வழிபாடு செய்தோம். 5 டன் காய்கறியில் இது மருத்துவ குணம் படைத்த காய்கறி இந்த கோவிலில் செய்யப்பட்டுள்ளது. இந்த அம்பாள் பார்த்திங்கன்னா எல்லா கோவிலும் சுவாமி நேராக இருப்பாள். ஒரு கல் விருக்கங்கள் பார்த்திங்கன்னா ஜலமூலையை பார்த்து திரும்பி வைப்போம். இந்த அம்பாளை பார்த்திங்கன்னா உடம்பு நேராக இருக்கும், முகம் மட்டும் ஜலமூலையை பார்த்து இருக்கும். அது ஒரு பெரிய ஒரு அற்புதம், அது சிறப்பு. யாரை கேட்டால் சொல்லுவாங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கண்டிப்பாக அம்பாள் கொடுப்பாள். அவளை வாமா வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னால் 10 வயசு குழந்தையாக அம்பாள் வீட்டுக்கு வருவாள். இந்த அம்பாளுடைய மிகப்பெரிய சிறப்பு அது மூலம் அமாவாசைக்கு டெய்லியும் கயிறும் கருப்பு கயிறு சிவப்பு கயிறு மந்திரித்து கட்டக்கூடிய கோவில் இந்த கோவில். இது 140 ஆண்டுகால பழமையான கோவில். இது தகர கோவில் என்று சொன்னாவே கோயம்புத்தூர் எல்லாத்துக்குமே தெரியும். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த அம்மன் யார் கூப்பிட்டாலும் வீட்டுக்கு வருவாள். இந்த காய்கறி அலங்காரம் எதுக்காக ஒவ்வொரு ஆண்டுமே ஏன் காய்கறி அலங்காரம் நவதானிய அலங்காரம் ஏன் செய்யணும்னா, உலகம் சேமமாக இருக்க வேண்டும், நல்ல மழை பெய்ய வேண்டும், விவசாயம் செழிக்க வேண்டும், உலக மக்கள் இன்புற்று நோயிலாம் சண்டை சச்சரவு இல்லாமல் ஒற்றுமையாக வாழ வேண்டும், நாட்டில் எந்த சுனாமி பினாமி எதுவும் வராமல் இருக்கக்கூடிய இந்த வழிபாடு செய்து எப்பவுமே அந்த ஒரு வழிபாடு. இயற்கைக்கு மழை பெய்ய வேண்டும், மண் குளிர வேண்டும், விவசாயம் செழிக்க வேண்டும், உலக மக்கள் பசியார உணவு தர வேண்டும் சொல்லி இந்த வழிபாட்டோட இது காய்கறி அலங்காரம் செய்கிறது. இங்கே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆடி மாதத்தில் வர வெள்ளிக்கிழமை 5 வெள்ளிக்கிழமை சிறப்பான பூஜை நடக்குங்க. அலங்காரம் அதே மாதிரி இந்த கோயம்புத்தூர்லேயே வச்சு இந்த கோயிலில் ஒரு வித்தியாசமான அலங்காரம். அந்த அம்மாவோட அருள் எல்லாத்துக்கும் கிடைக்கிறனால வாரம் எல்லாருமே வராங்க. ஒவ்வொரு வாரமும் சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி காய்கறி அலங்காரங்க, வருடத்தில் ஒரு டைம் காய்கறி அலங்காரம் சூப்பராக இருக்குங்க. இந்த கோயம்புத்தூர்லேயே வச்சு இந்த அலங்காரம் யாரும் எந்த கோயிலையும் பண்ணுறது இல்லைங்க. அந்த அம்மாவோட அருள் எல்லாத்துக்குமே கிடைக்கும். 2014 நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்குறோம். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஆடி மாதமும் 5 வெள்ளிக்கிழமை வரும்போது 4 வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு அலங்காரமும் மிக சிறப்பாக நடைபெறும். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அலங்காரத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கிறது. காய்கறி அலங்காரம், மலர் அலங்காரம், இது பழ அலங்காரம், நவதானிய அலங்காரங்கள். இந்த தடவை நாகபஞ்சமியோட இதுக்கு நம்ம இந்த வாரம் 4வது வாரம் நாங்கள் நவதானியத்தில் நாகபஞ்சமி கருட பஞ்சமியும் சேர்ந்து வந்தங்காட்டி நவதானியத்திலேயே அந்த நாகாம்பிகை இங்கே எழுந்திருந்தாங்க. எல்லா வாரமும் எல்லா சிறப்பும் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு அலங்காரத்துலேயும் ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்கும். இந்த வார காய்கறி அலங்காரத்தில் மிக மருத்துவ முக்கமூலிய சர்க்கரை நோய், அப்புறம் எல்லா விதமான நோய்களுக்கு உண்டான காய்கறிகளை எங்கே கிடைக்கிறதோ அங்கே மிக இதாக சிரமப்பட்டு வாங்கி ஒவ்வொரு அலங்காரத்தையும் எங்கள் கிருஷ்ணமூர்த்தி சுவாமிகள் மிக சிறப்பாக செய்கிறார்கள். நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோணியம்மன், தண்டுமாரியம்மன், அந்த மாதிரி பெரிய கடைவீதி மாகாளியம்மன் எங்களுக்கு மிகவும் ரொம்ப சிறப்பான ஒரு தெய்வம். இந்த அம்மன் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை, தொழில், வியாபாரம், எல்லா ஒரு இதுக்கும் குழந்தைகள் முதல் கொண்டு எல்லா ஒரு இதுக்கும் அம்மன் ரொம்ப சிறப்பாக எல்லாத்துக்கும் அருள் பாலிச்சிட்ருக்குறாங்க. குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம், தொழில் நஷ்டம், கடன், இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த அம்மன் எல்லா ரூபத்துலேயும் நம்மளுக்கு கூடயே துணை இருக்கிறாங்க. இங்கே ஆடி மாதம் மட்டும் இல்லை, தினசரியும் காலையில் 6 மணியிலிருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் நடசாத்திர நேரத்தை தவிர்த்து எல்லா நேரமும் இங்கே கூட்டம் அதிகமாக இருக்கும். கோயில் சின்னதாக அம்மன் எங்களுக்கு மிகவும் சிறப்பான முறையில் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனா எங்களுக்கு கூட துணை இருக்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.